நாளை கொடைக்கானலுக்கு செல்ல இ பாஸ் நடைமுறையை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதற்கு சுற்றுலா பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதனால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவது குறைக்கப்படுவதுடன் சுற்றுலா வருவோரும் மன நிம்மதியுடன் தங்களது விடுமுறையை கழிக்க முடியும் என்று சுற்றுலா பயணிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். என் பேர் குணசேகர். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். கொடைக்கானல் விசிட் பண்ணலான்ட்டு 2 days முன்னாடி வந்தோம். இங்கே நல்லா இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது. பட் எதிர்பார்த்த அளவுக்கு சில்னஸ் கிடையாது. பட் எங்கே பார்த்தாலும் க்ரௌடாக இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு, கீழே இறங்குனதுலேருந்து மேலே வர வரைக்குமே டிராஃபிக் தான். முக்கியமான சைட் பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னு பார்த்தா கூட கொஞ்சம் எதிர்பார்த்த டைமுக்கு பார்க்க முடியல. ஏன்னா எல்லாமே அப்படியே சோக்காகி நிற்கிது ஃபுல்லாகவே வந்தீங்க. ஸோ அது கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. ஆனால் டிவியில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கோர்ட்டில் இருந்து உத்தரவு போட்டிருக்காங்க இந்த மாதிரி இ பாஸ் நடைமுறை இருக்குன்னு. அது ஆக்சுவலாக நல்ல விஷயம் தான் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட் இருக்காங்க. ஏன்னா வெக்கேஷன் டைம்ன்றதால எல்லா ஊர்லேருந்தும் இங்கே கொடைக்கானல்லேருந்து வராங்க. ஸோ இந்த இ பாஸ் இருந்ததுன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ரொம்ப க்ரௌடடில் இருக்காது. எல்லாருமே எல்லா சைட் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா டைமுக்கு பார்க்கலாம். ரெண்டாவது பொல்யூஷனும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நிறைய வண்டி வந்து உள்ளேயே போயிட்டு இருக்கிறதால சென்னையை விட அதிகமான பொல்யூஷன் மாதிரி சில டைமில் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் சில இடத்துலலாம். ஸோ அதனால் இ பாஸ்ன்றது வந்து ரியலாகவே நல்ல விஷயம் தான். இதனால் வந்து கூட்டம் குறைஞ்சி இங்கே இருக்கிறது வந்து எல்லாருமே எல்லா சைட் பாயிண்ட்டும் பார்க்குறாங்கன்னா நல்ல விஷயம் தான். என் பேர் ராஜ். நாங்கள் திருச்சியிலேருந்து வர்றோம். நாங்கள் ஒரு 3 ஃபேமிலி வந்திருக்கோம். 3 நாள் நல்லா என்ஜாய் பண்ணுறோம், கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணுறோம். பட் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா எங்கே பார்த்தாலும் ஒரே க்ரௌடு. ஹோட்டல் போனாலும் க்ரௌடு, சைட் விசிட்டிங் போனாலும் க்ரௌடு அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ கோர்ட் வந்து இ பாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னோடய ஒப்பீனியன் என்னன்னா இது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் க்ரௌடாக கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா எல்லோரும் எல்லா பிளேஸ் பார்க்குறது ஈஸியாக பார்த்துடலாம், சாப்பிட்றது ஈஸியாக சாப்பிட்றலாம். கிளைமேட் நல்லா இருக்குது. இ பாஸ் சிஸ்டம் வந்து நல்லாயிருக்குன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இப்படி கிளைமேட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணோம். என் பேர் பிரதீபா. நாங்கள் நன்மங்கலம் சென்னையிலேருந்து வரோம். நாங்கள் 2 days பிஃபோர் வந்தோம். பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக். இங்கே குழந்தைய வச்சுட்டு நாங்கள்லாம் சாப்பாடுக்கு வந்து குழந்தைய காமிச்சு தான் சாப்பாடே சாப்பிட்டோம். மற்றபடி இங்கே மெயின்டைன் பண்ணுறதுலாம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த டிராஃபிக் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இ பாஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துச்சுன்னா மேபி எல்லோரும் எல்லா பிளேஸும் கவர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். மற்றபடி ரூம் ரெண்ட் எல்லாமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிராஃபிக்கில் வந்து அந்த ஸ்மோக்கு அந்த வந்து அந்த அவ்வளோ பொல்யூட் ஆகிருக்கு இந்த ஏரியாவே. அதனாலேயே ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்ம அங்கே இருக்கிறத விட்டு இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணலான்னா இந்த பொல்யூஷன் வந்து இங்கேயும் எங்களுக்கு இருக்குது. அது கொஞ்சம் இதாக இருக்குது, அதையும் பார்க்கணும். மற்றபடி நல்லா என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. நான் இங்கே டூரிஸ்ட் டாக்ஸி டிரைவராக இருக்கேன். 2 கேப் இருக்குது. இங்கே இந்த இ பாஸ் முறை இப்போ போட்டிருக்காங்களே, அதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சீசன் இல்லாமல் ஆஃப் சீசன்லேயும் சுற்றுலா பயணிகள் நிறையா இங்கே வருவாங்க. இப்போ சீசன்றது போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாக தான் வராங்க. ஏன்னா காரணம் என்னென்னா அதிக வெப்பநிலை கீழேலாம் இருக்குது பிளைன்ஸ் ஏரியாவில். அதனால எல்லா சுற்றுலாவும் பயணிகள்லாம் இங்கே தான் வந்துட்டுருக்காங்க. கொடைக்கானல் டு வத்தலகுண்டு ரோடு 65 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 65 கிலோமீட்டரில் 40 கிலோமீட்டருக்கு முன்னாடியே டிராஃபிக் ஆகிடுது. இன்னொரு வழி சாலை பார்த்திங்கன்னா பழனி வழி பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் குறுகிய சாலை. அதில் வரும்போது ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே டிராஃபிக் ஜாம் ஆயிடுது. இதனால் என்ன ஆகுதுன்னா வர டூரிஸ்ட்டு அவங்களும் சுற்றுலாத்தலங்களை பார்க்காம நாங்களும் சுற்றுலாத்தலங்களுக்கு எந்த இடத்துக்கும் சரியான நேரத்துக்கு போக முடியாமல் டிராஃபிக் ஜாம்லேயே மாட்டிக்கும். ஒவ்வொரு டைமும் டிராஃபிக் ஜாம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஒவ்வொரு பிளேஸை பொறுத்து இருக்குது. இப்படி ஆயிடுது. இந்த இ பாஸ் முறை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இ பாஸ் போட்டு தான் எல்லோரும் வருவாங்க. சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும், ஆனால் வாகனங்கள் கொஞ்சம் கம்மியாகும். இப்படி வரும்போதுக்கு எல்லா சைடும் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். இது வந்தது நாங்கள் வரவேற்கிறோம்.